பார்வதா, உன்னை அழைத்துக் கொண்டு நான் அரக்கர்களுக்கு நான் காட்சி தர வேண்டும். சுவாமி, அது மட்டும் கிடையாது. தன்னன் தனிமையில் சென்று வர கொடுத்தால் அந்த வரவாகப்பட்டது பலிதமாகாது. சதியும் பதியுமாக சென்று அந்த அரக்கனுக்கு வர கொடுத்தால் மட்டுமே அந்த வரமாகப்பட்டது பலிதமாகும். சுவாமி பார்வதா, இந்த உலகம் முழுவதுமே சிவமயம் தான் சிறந்த. இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா சிவமயமா கிடையாது. இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் தான், சிவமயம் தான், சக்திமயம் தான். இந்த உலகத்திலே சிவன் இல்லையே, இந்த சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லையே, இந்த சிவன் இல்லை. இந்த சிவன் முதல் கடவுள் வேண்டும். இந்த சக்தி தான் உயர்ந்தவள். பார்வதா, இந்த சூலத்தை கொண்டவள், சூலத்தை அழைத்தவளை நான். மும்மூர்த்திகளே முதல் கடவுள். அந்த மும்மூர்த்தி பட்டத்தை கொடுத்தவளை இந்த உமையவள். பார்வதா, படியலுக்கு தொழிலை உடையவன். அந்த படியலுக்கு கொடுத்தது இந்த பார்வதியாகும். பார்வதா, நெற்றிக் கண்ணை உடையவன். அந்த நெற்றிக் கண்ணை கொடுத்தவளை நான் தான். நெற்றிக் கண்ணை படைத்தோம், நெற்றிக் கண்ணை படைத்தோம். ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றாய் ஈசா. அந்த நெற்றிக்கண் உனக்கு எப்படி வந்தது? நன்றாக நினைவுக்கு இருக்கின்றதா? 3 யுகத்துக்கு முன்பதாக ஒரு யுகம் இருந்தது. அந்த யுகம் தான் வலியுகம். அந்த வலியுகத்திலே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு ரூபமாக தோன்றினேன். தோன்றிய பிறகு என்னிடம் பொம்பை, உடுக்கை, சூடம் என்ற 5 பொருட்களோடு தோன்றினேன். தோன்றிய பிறகு உற்று நோக்கி பார்த்து ஒருவரையும் காணவில்லை. ஆகிய காரணத்தினால் என்ன செய்தேன் தெரியுமா? இவ்வுலகத்திலே மரம், செடி, கொடி அனைத்தையும் உற்பத்தி செய்தேன். அனைத்தையும் உற்பத்தி செய்த உடனே அடுத்து என்ன செய்தேன் தெரியுமா? ஓடினேன் ஒரு வட்ட பாறையில் படுத்தேன். படுத்துறங்கிய பொழுது என் உடம்பில் ஏற்பட்ட கெட்ட நீராகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் தருவாயிலே என்னடா இது? ஓடி சென்று படுத்தார் நம் மீதாகப்பட்ட வேர்வை என்று சொல்லக்கூடிய கெட்ட நீராகப்பட்டது பெருத்து எடுத்து ஓடுகிறதை எண்ணி, அடடா இது ஓட ஓட அது ஓட ஓட நாள் போன போக்கில் ஒரு ஆறாக மாறியது. அது ஆறாக மாறிய உடனே அந்த ஆற்றிலே 2 பாசிகளை உற்பத்தி செய்தேன். அந்த 2 பாசியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து அழகாக வளர்ந்து கொண்டிருந்தது. என்னடா இது? ஆற்றை படைத்தோம், ஆற்றிலே 2 பாசிகளை உற்பத்தி செய்தோம். இந்த பாசிகள் அழகாக வளைந்து நெளிந்து கொண்டு ஓடுகிறது. 2 பாசிகளையும் 2 பாம்புகளாக படைத்தோம். 2 பாம்பாக படைத்தும் அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்து கொண்டு ஓடுகிறது. என்னடா இது? நம் மேலே ஏற்பட்ட கெட்ட நீராகப்பட்டது ஓடியது. அது ஆறாக மாறியது. ஆற்றிலே பாசிகளை உற்பத்தி செய்தோம், பாசிகளை பாம்புகளாக மாற்றினோம். மாற்றி பிறகு அழகாக இணைந்து ஓடுகிறது என்று ஓடினேன். நான் படைத்த மரம், செடி, கொடி அனைத்தையும் கட்டி அடைந்தும் தருவாயிலே என்னுடைய காம இச்சை தீரவில்லை. அடடா, நமக்கேற்ற ஆணவன் வேண்டும், நமக்கேற்ற பதி வேண்டும், நமக்கேற்ற மனானல் வேண்டும் என்று எண்ணினேன். எண்ணிய உடனே ஒரு பெருத்ததோர் யாகம் வளர்த்தினேன். அந்த யாகத்திலே ஒரு சுற்றிக்கு மண்ணெடுத்து ஓம் என்று மந்திரத்தால் உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்த பின்பு அந்த பிண்டமாகப்பட்டது என்ன அழைத்தது தெரியுமா சுவாமி? என்ன அழைத்தது தெரியுமா? தங்காய் என்று அழைத்தது. அப்பேற்பட்ட யாகம் எதற்காக வளர்த்துகின்றோம்? நமக்கு பதி வேண்டும் என்று இந்த யாகத்தை வளர்த்தினால் அழகாக கட்டி அணியும் என்று எண்ணினால் இப்பிண்டமாகப்பட்டது தங்காய் என்று எண்ணினார். அப்படியே பொறுத்து பார்த்தேன். சரி, நமக்கோ அண்ணன் இல்லை. அந்த பிண்டத்திற்கு நாராயணன் ஒரு புறத்தில் அமர்த்தினேன். பின்பதாக 2வதாக ஒரு யாகம் வளர்த்தினேன். யாகத்திலே ஒரு சுற்றிக்கு மண்ணெடுத்து ஓம் என்ற மந்திரத்தால் உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்த பின்பு அந்த பிண்டமாகப்பட்டது என்ன அழைத்தது தெரியுமா? அம்மா என்று அழைத்தது. 2வது பிண்டமாகவாது என்னை கட்டி அணைந்து என் காம இச்சையை தீர்க்கும் என்று எண்ணினால் அம்மா என்கின்றது. சரி, நமக்கோ பிள்ளை இல்லை. பிள்ளை யார் என்று பெயர் வைத்து ஒரு புறத்தில் அமர்த்தினேன். 3வதாக யாகம் நடத்தினேன். யாகத்திலே ஒரு சுற்றிக்கு மண்ணெடுத்து ஓம் என்ற மந்திரத்தால் உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்த பின்பு அந்த பின்னும் கண்ணே மணியே என்று கட்டி என ஓடிவந்தது. ஓடிவரும் தருவாயிலே நான் அருகாமையில் சென்றேன். சுவாமி என்று உரைக்க, பார்வதா, நான் இப்பொழுது உன்னை அடைய முடியாது. உன்னை கட்டி அணைய வேண்டும் என்றால், உன் கழுத்திலே திரு மாங்கல்யம் செலுத்த வேண்டும் என்றால் அந்த பிண்டம் நீங்கள் தான். நீங்கள் என்ன உரைத்தீர்கள் சுவாமி? பார்வதா, உன் நெற்றிக்கண்ணாகப்பட்டது சோலையாகப்பட்டதை சுற்றறிக்கின்றது. என் அருகாமையில் நீ வர வேண்டும் என்றால் உன் வலது கரத்தால் அந்த நெற்றிக்கண்ணை மறைத்துக் கொண்டு என் அருகாமையில் வா என்று உரைக்கிறேன். நானோ உங்கள் பேச்சை கேட்டு என் வலது கரத்தால் நெற்றிக்கண்ணை மூடிக்கொண்டு அருகாமையில் வந்தபொழுது நீங்கள் உரைத்தது என்ன தெரியுமா சுவாமி? நீங்கள் உரைத்தது என்ன தெரியுமா? பார்வதா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நெற்றிக்கண் இருக்கின்றதே உமக்கு, அந்த நெற்றிக்கண்ணை பெற்று தானமாக கொடுத்தால் திருமணம் செய்வது சொன்னீங்க. நானும் சரி
நமக்கு பதி வேண்டும் என்று எண்ணி என்னுடைய நெற்றிக்கண்ணை பறித்து உங்களுக்கு தானமாக கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது சாமி, மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி, மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி என்று பேசிக் கொண்டிருக்கின்றாய ஈசா, எப்படி அந்த முதல் மூர்த்தி? அந்த முதல் மூர்த்தி பட்டத்தை கொடுத்தது நான் தான். அது மட்டும் கிடையாது பார்வதா, நீ நெற்றிக்கண்ணை பறித்து தானமாக கொடுத்தாலும் உன்னை நான் கட்டி தழுவவும் முடியாது, உன் கழுத்திலே மாங்கல்யம் சூடவும் முடியாது. எதற்காக சுவாமி? பார்வதா, ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஆணுக்கு அதிக வயதாக இருக்க வேண்டும், பெண்மகளுக்கு குறைவான வயதாக இருக்க வேண்டும். என்னை படைத்தது இந்த உமையவள் ஆகிய காரணத்தினால் உன்னை தாயே என்று கைகூப்பி வணங்கலா வேண்டும். அடடா சுவாமி, என்னை தாயே என்பதற்கு உங்களை படைக்கவில்லை, எனக்கு திருமாங்கலியம் இடுவதற்காகத்தான் உண்மை படைத்தேன் என்று உரைத்தீர்கள். ஆகிய காரணத்தினால் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டேன். கேட்டபொழுது என் அருகாமையில் வந்து நின்று என்று உரைத்தீர்கள். நானும் உங்கள் பேச்சை கேட்டு அருகாமையில் நின்ற பொழுது உங்கள் மூன்றாவது கண்ணை நெற்றிக்கண்ணை திறந்து என்னை சுட்டரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒன்று கூட்டி அதை 3 பிறகுகளாக 30 தேவிமார்களை படைத்துள்ள நாங்கள் தான். நன்றாக புரிந்து கொள் ஈசா, இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் தான், சக்திமயம் தான். இந்த பெண்ணிலேயே இந்த ஆணில்லை, சக்திமயம் பெண்ணில்லையே இந்த ஆணில்லை. மூர்த்திகளிலே முதல் கடவுள் என்று எனக்கு எப்படி தெரியுமா பெயர் வந்தது? எப்படி? எனது மைத்ரா ஸ்ரீமன் நாராயணர், பிரம்மா, நான், எங்கள் மூவருக்கு போட்டி என்னவென்று தெரியுமா? என்ன போட்டி? மூர்த்திகளிலே முதல் கடவுள் நான் தான் என்று. அப்படி இருக்கும் தருவாயிலே நானும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற பிறகு இருவரையும் பார்த்தேன். இருவரையும் பார்த்து கூறினேன், என் சடாபரத்தை யார் பார்த்து வருகிறீர்களோ அவர்கள் தான் மும்மூர்த்திகளிலே முதல் கடவுள் என்று உரைத்தேன். அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது பிரம்மாவோ அன்னவாகனம் கொண்டு மேலே பறந்து உயரச் சென்றான். உயர செல்ல செல்ல என் சிரசை அவனால் பார்க்கவே முடியவில்லை. அப்படியா? அப்படி இருக்கும் தருவாயிலே என் சடாபரத்தில் இருந்து பூமியை நோக்கி கொண்டு தாழம் பூவானது உதிர்ந்து வந்தது. பார்த்தான் பிரம்மன், அடடா தாழம் பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு தாழம் பூவானது உரைத்தது, ஈசன் சிரசில் இருந்து வருகிறேன் என்று. அப்படி இருக்கும்போது பிரம்மன் உரைத்தான், உன் ஈசன் சிரசானது வெகு அருகில் இருக்கின்றதா என்று. அதற்கு உரைத்தது, நானோ பல யுகங்களை கடந்து வருகின்றேன் என்று தாழம்பூவானது உரைத்தது. தருவாயிலே நீயோ என்னிடத்திலே ஒரு பொய்யான வார்த்தை உரைக்க வேண்டும் என்று தாழம்பூவை பார்த்து பிரம்மன் கேட்டான். அதற்கு தாழம்பூவானது என்ன உரைக்க வேண்டும் என்று கேட்டது. அதற்கு உரைத்தான் பிரம்மன், உன் ஈசன் சிரசை பார்த்துதான் உன்னை கொண்டு வந்தான் என்று பொய்யான வார்த்தை உரைக்க வேண்டும் என்று உரைத்தான். அப்படியா? உடனே இருவரும் என்னிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்படி இருக்கும் தருவாயிலே நானோ பிரம்மாவை பார்த்தேன். பிரம்மா, என் சிரசை பார்த்தாயா என்று கேட்டேன். அதற்கு பிரம்மன் உரைத்தான், மாமா, உங்கள் சிரசை பார்த்துதான் வந்தேன் என்றான். அதற்கு யார் சாட்சி என்று கேட்டேன். இதோ பாருங்கள் மாமா, அருகிலே இருக்கும் தாழம் பூவானது சாட்சி என்று உரைத்தார். தாழம் பூவை பார்த்து கேட்டேன், தாழம் பூவே, என் சடாபரத்தை பார்த்துதான் உன்னை கொண்டு வந்தானா பிரம்மன் என்று கேட்டேன். அதற்கு தாழம் பூவானது உரைத்தது, ஆமாம் சுவாமி, உங்கள் சடாபரத்தை பார்த்துதான் என்னை கொண்டு வந்தான் பிரம்மன் என்று உரைத்தது. நான் பார்த்தேன், அடடா, இவர்கள் இருவருமே என்னிடத்திலே பொய்யான வார்த்தை உரைக்கின்றார்கள் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். உடனே தாழம்பூவை பார்த்து கேட்டேன், தாழம்பூவை, எப்போது என்னிடத்திலே நீ பொய்யாத்த வார்த்தை உரைத்தாயோ அப்போது முதல் கொண்டு நீ ஏரி கரையிலும் ஓட கரையிலும் இருக்க வேண்டும் என்று கொடுத்தேன் சாபம். அது மட்டும் கிடையாது, தாழம்பூ என்றாலே வாசமே இருக்கக்கூடாது, நீ எந்த ஒரு பூஜைக்கும் உபயோகம் இல்லாமல் போக வேண்டும் என்று அதை மீறி எவரேனும் பறித்தால் உன்னை சுற்றி கருணாக வீச்சு. பிரம்மாவை பார்த்து கேட்டேன், பிரம்மா, எப்பொழுது ஆணவத்தோடு என்னிடத்திலே பொய்யான வார்த்தை உரைத்தாயோ அப்போது முதற்கொண்டு உனக்கென ஒரு ஆலயம் எங்குமே இருக்கக்கூடாது, உன்னை பாமர மக்களும் வணங்கவே கூடாது என்று கொடுத்தேன். அப்படியா? ஆனால் என்னது மைத்திரன் என்ன செய்தார் தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணன், அடடா, மைத்திரனின் சடாபரத்தை பார்க்க வேண்டுமென்றால் மேலே உயர்ந்தால் பார்க்க முடியாது, பூமியை நோக்கி வெண்பன்றி அவதாரம் எடுத்து என் பாதத்தை தொடலாம் என்று எண்ணத்தோடு பூமியை இரு பிளவுகளாக வெண்பன்றி அவதாரம் எடுத்து பிளந்து சென்றார். அப்படி இருக்கும் தருவாயிலே என் பாதத்தை தொட்டவுடனே, ஐயோ மைத்தனா,
வயதிலே முதிர்ந்தவர்கள் நீங்கள் என் பாதத்தை தொடலாம் என்று எழுந்திருங்கள் மைத்ரா என்று குனிந்து தூக்கினேன். அப்படி தூக்கும் தருவாயிலே என் சடாபரத்தை கையில் வைத்து மைத்ரா, இப்போது நான் உன் சடாபரத்தை தொட்டு விட்டேன் பார்த்தீர்களா என்று நகைச்சுவையோடு நகைத்தார். வயதிலே முதிர்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது மைத்ரா, கடவுளிலே முதல் கடவுள் நீங்கள் தான் என்று கூறிவிட்டு மட்டும் கிடையாது. பெரியாண்டவர் பட்டத்தை கொடுத்தது யார் தெரியுமா? உனது அண்ணன் கண்ணன் தான் எனக்கு பெரியாண்டவர் பட்டத்தையே கொடுத்தார். அப்படி இருக்கும்போது இப்பதான் தெரிகின்றதா இந்த உலகம் முழுவதுமே சிவமயம் தான். இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா? அதால் ஒருபோதும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த உலகம் முழுவதுமே சக்திமயமா? சிவனில்லையே சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லையே இந்த சிவன் இல்லை. சுவாமி சொல்றதுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி அதோ பார்த்தாயா ஒரு ஆலக விருட்சம். அந்த ஆலக விருட்சத்திலே அழகாக 2 வெண்புறாக்கள் கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறது பார்த்தாயா? அந்த 2 வெண்புறாக்கள் இருக்கும் என்னுடைய சக்தியை நான் பிரித்து எடுத்திருக்கின்றேன். உம்மால் முடிந்தால் அந்த வெண்புறாவை இயங்க வைங்கள் பார்க்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உனக்கு எனக்கும் தான் விவாதமே தவிர அந்த 2 புறாக்கள் என்ன செய்தது? அழகாக கொஞ்சம் குழாவிக் கொண்டிருந்தது. அதன் ஒரு உயிரை எடுத்து விட்டாயே, அது எவ்வளவு துடி துடிக்கிறது பார்த்தாயா? அந்த வெண்புறாவிற்கு உயிரை கொடுத்து விடு பார்வதா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் இப்பொழுதாவது நன்றாக தெரிந்து கொள். இந்த ஆணின் பேச்சை கேட்டுதான் அந்த புறாவிற்கு உயிரை கொடுத்தாய். இப்போதாவது தெரிகின்றதா இந்த ஆண் இல்லையே? போதும் நிறுத்துங்கள் சுவாமி. என் பதியாகிய என் கணவராகிய என் சுவாமியாகிய ஒரு ஆண்மகனின் பேச்சை கேட்டு அந்த வெண்புறாவுக்கு உயிரை கொடுத்த காரணத்தினால் இந்த உலகம் முழுவதுமே ஆண்மயமா? இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா? அதுதான் கிடையாது. உலகம் முழுவதுமே சக்திமயம் தான், சக்திமயம் தான், சக்திமயம் தான். அது என்றால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது ஈசா. இதோ பார்த்தாயா, இந்த பாமர மக்கள் அனைவரும் அரிசி உணவாக புசிக்கின்றார்களே அரிசி. அந்த அரிசியின் பொருள் என்ன தெரியுமா? அரிசி என்பதன் பெயர் எப்படி வந்தது தெரியுமா சுவாமி? அரியும் சிவனியும் உள்ளடங்கி ஒன்றாக இணைந்திருப்பதுதான் அரிசி. அந்த அரிசியை மூடி காட்சியளிக்கின்றதே உமி. அந்த உமிதான் இந்த உமையவள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சாமி. அரியும் சிவனையும் ஒன்றாக மூடியிருப்பது இந்த சக்தி தான். ஆக காரணத்தினால் இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் தான், சக்திமயம் தான். ஆணவத்தோடு பேசுகின்றாயா? பாமர மக்கள் அனைவரும் அரிசியை உணவாக புசிக்கின்றார்களே. நெல் மணியை எடுத்து பார்த்தால் அதிலே 2 பிளவுகளாக பிரித்தால் அதிலே அரிசி வருகின்றது. ஆனால் அந்த அரிசியை எடுத்துவிட்டு அந்த உமையாகப்பட்டது எங்க இருக்கின்றது பார்த்தாயா? அந்த உமையாகப்பட்டது உமையவளாக குப்பையிலே கிடக்கின்றாய் நீ. இப்போதான் தெரிகின்றதா இந்த உலகம் முழுவதுமே சிவமயம் தான் என்று? எவ்வளவு ஆணவத்தோடும் அகந்தையோடும் என்ன சொல்வதே எனக்கு புரியவில்லை. உலகம் முழுவதும் சக்திமயம் தான், சக்திமயம் தான், சக்திமயம் தான். சக்தி பெரியதா, சிவம் பெரியதா, நாராயணா, அறிவோம் நாராயணா. சக்தி பெரியதா, சிவம் பெரியதா, அறிவோம் நாராயணா, அறிவோம் நாராயணா. சக்தி பெரியதா, சிவம் பெரியதா, நாராயணா, அறிவோம் நாராயணா. நாராயணா, அறிவோம் நாராயணா. நாரதா, ஓடி வா. காலையில் வந்தாய், ஆசி பெற்றாய். எதற்காக இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றாய்? பாட்டி, காலையில் வந்தேன், உங்கள் நல்ல ஆசி பெற்றேன். உலகம் சுற்றி வந்து கொண்டிருந்தேன். மறுமுறை உங்கள் நல்ல ஆசி பெறுவதற்காகத்தான் ஓட்டமாக. அப்படியா? சரிதான் நாரதா, எம்முடைய ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு. அது மட்டும் கிடையாது நாரதா, இந்த உலகத்தை படைத்தவள் யார்? இந்த உலகத்தை படைத்தது தாங்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவபேத ராசிகளை படைத்தது யார்? அத்தனை ஜீவராசிகளையும் படைத்தது தாங்கள் தான். இந்த 3 லோகத்தையும் சுத்தி வருவது தாங்கள் தானே? இதற்கு நீங்கள் தான் ஒரு விடை தர வேண்டும். என்ன? இந்த உலகம் முழுவதுமே பாமர மக்கள் அனைவரும்
சக்திமயத்தை தானே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்று அது யார் மறுப்பார்கள் பாட்டி? ஆகிய காரணத்தினால் இந்த உலகத்திலேயே சக்திமயம் தானே உயர்ந்தது. இந்த உலகத்தில் சக்தி இல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. உங்க தாத்தா புத்தி கெட்டு போய் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் முழுவதுமே இந்த சக்திமயம் கிடையாதா? இந்த உலகம் முழுவதுமே சிவமயம் தான் உயர்ந்தது. சிவமயம் தான் பாட்டி, தாத்தா அருகாமையில் இருக்கிறாரா என்றே ஒன்றும் புரியவில்லையே. தாத்தா எப்பொழுதுதான் பாட்டி இடத்துல உனக்கு என்னடா பேச்சு? ஒன்றுமில்லை தாத்தா. இந்த உலகத்திலே பாமர மக்கள் அனைவரும் காலையில் இருந்து காலை கடனை முடித்து நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு சிவசிவா என்றுதான் உரைக்கின்றார்கள். உன் பாட்டியோட அழைக்கிறாங்க. தாத்தா ஆரம்பத்தில் எப்பொழுதுமே சிவமயம்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேறொன்றும் கிடையவே கிடையாது. இருக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதுமே சிவமயம்தான். ஓடிவா, உங்க தாத்தாக்கு அறிவற்று பேசிக் கொண்டு இருக்கின்றாயே. இந்த உலகம் முழுவதும் சிவமயமா? அதுதான் கிடையாது. இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் தான். ஒரு பெண்ணானவளுக்கு அவர் முந்தி தவமிருந்து 300 நாள் அவ அங்கத்திலே சுமந்து ஈன்றெடுக்கின்றாரே பிள்ளை. அந்த பிள்ளையாகப்பட்டது பூமியில் விழுந்த உடனேயும் பாடசாலை செல்லும் பொழுது பேச்சுத்திறன் வரும் பொழுது அக்குழந்தையாகப்பட்டது முதல் முறையில் அம்மா என்று அழைக்கின்றதா, அப்பா என்று அழைக்கின்றதா? இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? முதல் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதற்கு கருத்து தெரிந்துவிட்டால் என்னவென்று அழைக்கும் தெரியுமா? அம்மா என்ற வார்த்தையைத்தான் எப்பொழுதுமே. ஆனால் உன் தாத்தாவை நன்றாக புரிந்து கொள். அந்த சிறு பச்சிலம் குழந்தை கூட தெரிகிறது இவ்வுலகத்திலே நம்மை அறிமுகம் படித்தது தாய்தான், பெண்மைதான். இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் தான் என்று அந்த குழந்தைக்கு கூட தெரிகின்றது. தாத்தா அறிவற்று பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் அறிவை திறந்து நன்றாக தாத்தா பாடையிலே பள்ளியிலே பாடசாலையிலே சேர்க்கின்றோம் ஒரு குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது அங்க ஆசிரியர் என்ன கேட்கின்றார்? தாய் பெயரை முதலில் கேட்கின்றார்களா அல்லது தந்தை பெயரை முதலில் கேட்கின்றார்களா? தாத்தா பாடசாலையில் சேர்க்கும் பொழுது நாம் யாரை கேட்போம் தெரியுமா? தந்தையின் பெயரைத்தான் எப்பொழுதுமே கேட்பார்கள். அதைத்தானே உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாரதா, இப்போதாவது புரிந்து கொண்டாயா? இந்த உலகம் முழுவதுமே இந்த சிவன் இல்லையே அந்த சக்தி இல்லை என்பது சக்திமயம் தான். நீங்கள் இருவரும் எப்பொழுதுமே சர்வசதா காலமும் இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் பாமர மக்கள் அனைவரும் என்ன நினைப்பார்கள்? பாமர மக்களுக்கும் இந்த எண்ணம் தான் தோணிக் கொண்டிருக்கும். எதற்காக இந்த சண்டை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எதற்காக? தாத்தா, உங்களுக்கு இடம் பாகத்தை பாட்டிக்கு அளித்து விட்டால் உங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம். நாட்டு மக்களும் உங்களை வாயார வாழ்த்துவார்கள். பாமர மக்களும் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பார்கள். அதை கூறுவதற்காகத்தான் ஓட்டு ஓட்டமாக ஓடி வந்தேன். பார்வதா, இடமாக என்னிடத்தில் தரவில்லை என்று அந்த கோபம்தான் கோபமாக விவாதம் பேசுகின்றாயா? இப்போதே உனக்கு இடபாகத்தை பெறுகின்றேன். காட்சியை காண்பதற்கு கோடான கோடி கண்கள் தேவை. கண்ணை தீரந்து வைத்தேன் கருப்பருளே கோரி, கனவை தீரந்து படைத்தேன் திருவருளே. தாத்தா, பாட்டி எப்பொழுதுமே எப்படியே இறந்துவிட்டால் பாமர மக்கள் நல்ல முறையில் இறப்பார்கள். அதை கூறுவதற்காகத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். சென்று வரட்டுமா? சென்று
பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், பிறகு படியளப்பது வழக்கம் அல்லவா? ஆண்டவா, இந்த பாமர மக்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு படி அளப்பதுதான் வழக்கம். இப்பொழுது பாமர மக்களுக்கு படி அளக்க சொல்கிறீர்கள். உண்மைதான் ஆண்டவா, பாமர மக்களுக்கு படி அளந்து விட்டு காட்சி கொடுப்பது வழக்கம் அல்லவா? எந்த ரூபத்தோடு காட்சி அளிப்பீர் சுவாமி? பார்வதா, பஞ்சமுக சேவையோடு பாமர மக்களுக்கு காட்சி கொடுப்பது வழக்கம், பிறகு படியளப்பது வழக்கம். என்னது உங்களுக்கு பஞ்சமுகமா? இது வரையிலும் இந்த உண்மைவள் அந்த பஞ்சமுகத்தை பார்த்தது கிடையாதே சுவாமி. பார்வதா, ஆண்டவா, பாமர மக்களுக்கு தான் பஞ்சமுக சேவையோடு காட்சி கொடுக்க வேண்டுமே தவிர பார்வதா உன்னிடத்திலே காட்சி கொடுக்க முடியாது. பார்வதா, அதெல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த உமைவள் அந்த பஞ்சமுகத்தை பார்த்துத்தான் ஆக வேண்டும். அப்படி என்றால் உன்னுடைய பிடிவாத குணம் உன்னை விட்டு மாறாது. விட்டு மாறவே மாறாது சுவாமி. பஞ்சமுக சேவையோடு அந்த காட்சி கொடுக்கிறேன். ஆனால் அதாவது ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் நீதான் பொறுப்பேற்க வேண்டும். ஆண்டவா, அந்த பஞ்சமுக சேவையை என் கண்களால் கண்டு ஏதேனும் விபரீதம் நடந்தால் அதற்கு நானே சாட்சி, நானே உத்தரவாதம் சுவாமி. நான் சென்று வருகிறேன். அடடா, என் தக்கன் ஜெயமதாசுரன் என்னையே கோரி தவத்திலே இருக்கின்றான். அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், பிறகு படியளக்க வேண்டும். சரி பக்தா ஜெயமதாசுரா, இப்பொழுதே வருகின்றேன்.